இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க மக்களே. தாவிகாவில் பதவி கேட்டு ஆட்சியரகத்தில் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைக்கிறார். அழகேச பாண்டியன், எதற்காக தாவிகாவினர் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க, விவரங்கள்? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் முதல் முறையாக திரு விஜய் அவர்கள் தலைமையில் தாவேகா கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகத்தை கட்சியின் சார்பாக என்னென்னமோ ஒரு பிரச்சனையெல்லாம் வருது. அந்த வகையில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை. அதாவது அந்த ஏரியாவில் செங்கல் சூளைக்கு மண் எடுக்கிறதுக்காக முன்னாலேருந்து அனுமதி கொடுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களையெல்லாம் அந்த ஏரியா ஒன்றிய செயலாளர் பார்த்து, இனிமேல் நீங்கள் மண் எடுக்கக்கூடாது, தாவேகா எங்கள் கட்சி ஆட்சி நடக்குது, அதனால் நீங்கள் இனிமேல் மண் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு லாரிக்கு 1 லட்ச ரூபா எனக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. அதன் விளைவாக அங்கே உள்ள லாரி உரிமையாளர்களும் செங்கல் சூளை உரிமையாளர்களும் சேர்ந்து பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தினாங்க. இது தாவேகாவினருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த விஜயும் ஊழல் செய்ய மாட்டான், கூட இருக்கிறவங்களை ஊழல் செய்ய விட மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது கட்சியை ஆரம்பித்து உடனே ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சி ஆரம்பித்து 10-15 நாள்லேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, லஞ்சம் கேட்குற பிரச்சனை. அதனால் இது அவங்களுக்கு தர்ம சங்கடமாக போனதுனால உடனே அந்த விஜயகுமாரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. இது அங்கே உள்ள தாவேகாவினர் மத்தியில் பெரிய கொந்தளிப்பாகி அவங்க உடனே போராட்டம் பண்ணுறாங்க. எங்கே போராட்டம் பண்ணுறாங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னால் போய் போராட்டம் பண்ணி விஜயகுமாருக்கு மீண்டும் ஒன்றிய செயலாளர் பதவி கொடுங்கன்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. இது கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற மற்ற ஊழியர்களும் கலெக்டர் முதற்கொண்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் சேர்ந்து தலையிலே அடிச்சுக்கிட்டு, உங்களுக்கு கட்சி பதவி வேணும்னா உங்கள் கட்சியில் போய் போராட்டம் பண்ணுங்கள், உங்கள் கட்சி ஆஃபீஸில் போய் போராட்டம் பண்ணுங்கள், உங்கள் கட்சி தலைமையிட்ட போய் கேளுங்கய்யா, இங்கே கேட்டால் எப்படி உங்களுக்கு கிடைக்கும், பதவி கிடைக்குன்னு சொல்லி அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு அனுப்பிச்சி வச்சாங்களாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகளை தான் அவர் திரு விஜய் அவர்கள் கட்சியில் வச்சிருக்கிறாரு. எப்படியோ ஒரு விபத்து மாதிரி ஒரு இதில் இப்போது அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிரிப்பாக இருக்குது. நன்றி.